தனுசு, எதிர்பார்க்காத பெரிய மாற்றம் வருது. இந்த நவம்பர் மாசம் தனுசு ராசிக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. அததான் நீங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மாற்றத்தை நீங்க அப்படியே உணரலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஜோதிடம் பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் நம்மளுடைய சேனல்ல தான் உங்களுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை நான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ கன்சல்டேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை மறக்காம அனுப்பி வைங்க. உங்களுடைய ராசி என்ன, உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா ரொம்பவே நான் தெரிஞ்சுப்பேன் என்னென்ன ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். ஸோ கமெண்ட் செக்ஷன்ல அதையும் மறக்காம சொல்லிடுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தனுசு ராசிக்கு ராசிநாதனான குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்சமடைறாருங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? 8ஆம் இடம் அப்படின்றது குருக்கு நட்பு வீடு. ஏன்னா 8 சந்திரனோட வீடு. அந்த வீட்டுலதான் எப்பயுமே குரு உச்சமாவாரு. ஒவ்வொரு 12 வருடங்களுக்கும் ஒரு வாட்டி, அதாவது அவர் உச்சமாறது ஒவ்வொரு 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படிதான் அவர் உச்சமாறாரு. ஆனா இந்த வாட்டி ரொம்ப அதிச்சார பயிற்சினால ரொம்ப ஃபாஸ்டாவே அவர் உச்சமடைகிறாரு உங்களுடைய ராசிக்கு. அப்போ இந்த ராசிநாதன் ஆன குரு பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்துக்கு வர்றது அப்படின்றது நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு இந்த மாசம் செய்யும். ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணுவாரு உங்களுக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா, உங்களுடைய அறிவு, அதாவது உங்களுடைய நாலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வெப்பன் மாதிரி. ஏன்னா குரு அப்படின்றது அறிவு, நாலேஜ், விஸ்டம், இதெல்லாம் தான் குருன்ற ஒரு டீச்சர், குருன்றவர் ஒரு ஆசிரியர். அப்போ 8ஆம் இடத்துக்கு வரும்போது தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே ஆசீர்வாதமா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்பவே பிளஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப பாசிட்டிவ் திங்ஸ் உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும் இந்த நவம்பர் மாதம். ஏன்னா குரு பகவான் அப்படின்றவர் ஒரு இயற்கை சுபர் மட்டும் கிடையாது, உங்களுடைய ராசிநாதனும் கூட. அப்ப நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறது மட்டும் இல்லாம ஹெல்த் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும். ஏன்னா 8ஆம் இடம் அப்படின்றது அஷ்டமஸ்தானம் மட்டும் கிடையாது, விபத்து, கண்டம், எச்சரிக்கை, இது எல்லாமே 8ஆம் வீடு. அப்போ உங்களோட பயத்தை ஃபர்ஸ்ட் விளக்குவார். எந்தெந்த விஷயங்கள்ல எல்லாம் நீங்க பயந்துட்டு இருந்தீங்களோ அந்தந்த விஷயங்கள்ல உங்களுக்கு பயத்தை ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி கொடுப்பார். குருவோட பார்வை பாருங்க, கடகத்துல இருந்து 5ஆம் வீடு விருட்சகத்தையும் அவரோட 5ஆம் பார்வையா பாக்குறாரு. அப்ப விருட்சகத்துல பாருங்க புதன் ஆல்ரெடி அங்க இருக்கு, செவ்வாயும் ஆல்ரெடி இருக்கு. சோ புதன் செவ்வாய், ஒருவேளை நீங்க உங்களுக்கு தூக்க டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம், இல்ல ரொம்ப நீங்க ஓவர் திங்க் பண்ணி நிறைய விஷயம் நீங்க லைஃப்ல என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டுலாம் இருந்திருப்பீங்கல்ல இதுக்கு முன்னாடிலாம். பட் இந்த குருவோட பார்வை என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களோட தேவையில்லாத விரயத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணுது அண்ட் உங்களோட யோசனைகளை ஃபர்ஸ்ட் குறைக்கிறாரு. ஏன்னா 8ஆம் இடம் ஒரு சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்துல மறையிறது சிறப்பு தான். எப்படி நம்ம சனிய 6, 8, 12ல சனி மறையறது நம்மளுக்கு சரின்னு நம்மளுக்கு தோணுதோ, ஏன்னா ஒரு பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய சனி 6, 8, 12ல இருக்கிறது மாதிரியும் ஒரு சுப கிரகங்கள் 8, 12, 6ல இருக்கிறதும் அதே நல்லது. ஏன்னா இப்ப பாருங்க, அவரு தன்னுடைய 5ஆம் பார்வையா 12ஆம் வீட்டை பாக்குறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வையா உங்களுக்கு 4ஆம் வீட்டை வர பாக்குறாரு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பாருங்க அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கே கொண்டு போயிட்டு இருப்பார். ஏன்னா உங்க ராசிநாதன் இந்த மாதம் முழுக்கவே உச்சநிலை அடைகிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு 2 மாசம் தான் இருக்க போறாரு இந்த வருடம். குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் ஜஸ்ட் ஒரு 2 months மட்டும் உங்களுக்கு இருக்க போறாரு. அண்ட் தென் அடுத்த வருடம் உங்களுக்கு அங்கேயே இருக்கிறாரு, கடகத்திலே அவர் இருக்க போறாரு, மாற போறது கிடையாது. இது ஒரு அதிச்சார பயிற்சியா நம்ம பாக்குறோம். அதிச்சாரம் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப ஃபாஸ்டா ஒரு கிரகம் நகருதுன்னு அர்த்தம். ரொம்ப ஃபாஸ்ட், அதோட ரிசல்ட் எல்லாமே பாருங்க ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். அது ஒரு நாள் அந்த கடகத்துல இருந்தாலும் கூட அதோட ரிசல்ட் அல்டிமேட் ஃபாஸ்டா நம்மளுக்கு கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அது ஒண்ணு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களுடைய லாபஸ்தானத்துல சுக்கிரனும் சந்திரனும் இருக்காங்க. லாபம் அப்படின்றது மட்டும் இல்லைங்க. ஏன்னா இப்ப தனுசு ராசிக்கு 11ஆம் இடம் லாபம்னு மட்டும் நம்ம எடுத்தாலும் கூட உங்களுடைய ஆசைகளை குறிக்கக்கூடிய இடமும் 11ஆம் பாவம்.
உங்களுடைய மூத்த சகோதர ஸ்தானம். உங்களுக்கு வந்து உங்களுக்கும் மேல ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, உங்க சொந்தக்காரங்களும் உங்களோட ரொம்ப பெரியவங்க. நான் சொல்றது இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லல, மூத்த சகோதர ஸ்தானம். அவங்களோட உங்களுக்கு வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள் முன்னாடி இருந்தாலும் கூட இந்த மாதம் வந்து எல்லாமே ஒரு முடிவுக்கு வர்றதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுக்கிரன் வந்து இந்த மாதத்துல அவர் வந்து ஆட்சி பலம் வந்து 11ஆம் பாவத்துல வந்து பெறுறாரு. ஆல்ரெடி வந்து பாருங்க, செவ்வாயும் புதனும் உங்களுக்கு 12ஆம் பாவத்துல இருக்கு. செவ்வாய் ஆட்சி பலம் பெற்ற நிலையில 12ஆம் பாவத்துல இருக்காரு. சுக்கிரனும் ஆட்சி பெற்ற நிலையில வந்து 11ஆம் பாவத்துல வந்து இருக்கிறாரு. சனி மட்டும் உங்களுக்கு 4ஆம் பாவத்துல இருக்கிறாரு. சோ 4ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய சனினால அவருடைய பார்வைகளால உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு வந்து பார்வைகளால பார்க்க முடியும். அப்போ தொழில்ல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வேலையில கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்க வந்து கேர்ஃபுல்லா செக் பண்ணிக்கணும் இந்த மாதம். ஏன்னா வேலையில வந்து 4ஆம் இடம்ன்றது உங்களுடைய சுகஸ்தானம். சில பல டிஸ்டர்பன்ஸ் வீட்லயும் வேலையிலயும். 4ஆம் இடம்ன்றது உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம் இதை பத்தி சொல்றது. 10ஆம் வீடு அப்படின்றது உங்களோட தொழில். ஸோ அப்ப தொழில்ல மட்டும் ஒரு சில டிஸ்டர்பன்சஸ் சனி கிரியேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனி உங்களுடைய ராசிக்கு முழு சுவர் கிடையாது. அவர் 2ஆம் அதிபதியாவும் வந்து 3ஆம் அதிபதியாவும் வராரு. அப்போ சமசப்தமா உங்களுடைய 4ஆம் வீட்டுல இருந்து 10ஆம் வீடை பாக்குறாரு. முழு பார்வை வந்து உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு போறதுனால அந்த வீடு கெடும், அந்த வீடு கெட்டு போகும் சனியோட பார்வையினால. ஏன்னா அவரு உங்களுக்கு சுபர் கிடையாது. இதே ஒருவேளை நீங்க வந்து ரிஷப ராசி, இல்ல நீங்க வந்து மிதுன ராசி, இல்ல நீங்க வந்து கன்னி ராசி, துலா ராசியில நீங்க பிறக்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. ஏன்னா சனி உங்களுக்கு முழு சுபராவே வந்து நிக்கிறாரு. ஒரு சுவர் வந்து கண்டிப்பா கெடுக்க முடியாதுங்க. ஆனா இந்த இடத்துல வந்து அவர் கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு 7.5 சனி எல்லாம் நடக்கல. ஏன்னா சனி வந்து உங்களோட ராசிக்கு முன்னையும் பின்னையும் அந்த 7.5 வருடங்கள் இருந்தாதான் நடக்கும். ஆனா இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனா தசாபுக்தி ஒருவேளை தனுசு ராசியில இருக்கவங்களுக்கு சனி மகா தசையோ இல்ல குரு மகா தசையோ இருக்கும்போது அதோட தாக்கம் இன்னும் அதிகமா இருக்கும். அந்த தாக்கத்தை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணலாம். இது 2 தசையும் உங்களுக்கு நடக்கவே இல்லை, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது தசை நடக்குது, செவ்வாய் தசை நடக்குது, இல்ல வந்து குரு தசையில உங்களுக்கு வேற ஒரு புத்திகள், நல்ல புத்திகள் உங்களுக்கு நடந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு நீங்க வந்து இதுல இருந்து வெளியே வரலாம். ஆனா எக்ஸ்ட்ரீமா உங்களுக்கு வந்து இந்த தனுசுக்கு 2, 3 கூடியவனோட தசாபுக்தி காலங்கள்ல உங்களுக்கு சில பல டிஸ்டர்பன்ஸை மட்டும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்துவாங்க. அதை தாண்டி உங்களுக்கு பெரிய ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டத்தெல்லாம் அது வந்து கொடுக்க போறது இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு 7.5 இல்லை. என்ன ஒண்ணு உங்களுக்கு ரொம்ப யோகம்னு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதியான செவ்வாய் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டாரு இந்த மாதத்துல. சோ 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மட்டும் கிடையாது, உங்களோட யோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்ப அவர் 12ஆம் இடத்துல போய் மறையறதுனால கொஞ்சம் நீங்க வந்து ஒரு மாதிரி சில பல முடிவுகள் எடுக்கிறதுலயும் இல்ல வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுலயும் கொஞ்சம் டிலே ஆகுமே தவிர மற்றபடி வேற உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வந்து வரப்போறதே கிடையாது. ஸோ ஓவராலா இந்த தனுசுக்கு எப்படி இருக்கு இந்த மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு உச்சம் அடையதுனால எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் நீங்க வந்து மாற்றத்தை நீங்க வந்து பார்க்க முடியும். அதாவது உச்சகட்ட மாற்றத்தை பார்க்க முடியும். அது அதிச்சார பயிற்சி. அதிச்சாரம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா அவர் வந்து நகர்ந்துட்டு இருக்காரு. அதனால ரொம்ப ஃபாஸ்டான ரிசல்ட்ஸை வந்து கொடுக்க போறாரு. அந்த யோகத்தை நீங்க அனுபவிக்கணும்னா கூட உங்களுக்கு தசாபுக்திகள் சப்போர்ட் பண்ணணும். முன்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கு யோக திசைகள் வரும்போது டெஃபினட்டா இந்த உச்சபட்ச நிலையில இருக்கக்கூடிய குரு வந்து உச்சகட்ட நல்ல உங்களுக்கு இன்பத்தையும் சுகத்தையுமே வந்து அள்ளி வழங்குறதுக்கே வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோவை மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி கொடுங்க. அடுத்து விருட்சிக ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணியிருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க.